ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரண்டா ரேஸ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் மேம். உங்கள் நேம் எங்கேருந்து வந்திருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள். சார் தேங்க்யூ சார். என் பேர் பவித்ரா. நான் திண்டுக்கல்லேருந்து வரேன் சார். நான் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃபரன்ஷியல் ஏபிள்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் சார். என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 39. ஓகே மேம், எந்த பிரான்ச்சில் படிச்சீங்க? எவ்வளோ நாள் இதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களோட அந்த ஜேர்னி எப்படி இருந்தது அதை பற்றி சொல்லுங்கள் மேம். சார் நான் வெரண்டா ரேஸில் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன் சார். ஸோ ஜாயின் பண்ணி ஷார்ட் ஸ்பேன் தான். அந்த 3 மந்த்ஸ்லேயே வந்து நமக்கு எப்படி வந்து அதை கைட் பண்ணும், ஷார்ட் கேப்பில் வந்து எப்படி கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், அந்த ஷெட்யூல் ஒன்று போட்டு தந்தாங்க. அந்த ஷெட்யூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த திண்டுக்கல்லில் வந்து எங்கள் மென்டார்ஸ் இருக்காங்க, ராஜ் சார், சீனு சார், அப்புறம் இன்னும் நிறைய இருக்காங்க. எல்லா மென்டார்ஸுமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க சார். மெயினாக வந்து அவங்க ஷெட்யூல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நம்ம ஷார்ட்டஸ்ட் கேப்பில் எப்படி நம்ம வந்து டைம் டேபிள் போட்டு படிக்கணுன்றது நம்ம பண்ணுவோம். பட் இருந்தாலும் அவங்க வந்து அந்த கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக அந்த இதை ஸ்ப்ளிட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், சோஷியல் வெல்ஃபேர், அந்த எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. அவங்க கொடுத்த பிளானு ப்ளஸ் அவங்க கொடுத்த கைடன்ஸ், அந்த ரிவ்யூ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஒன்று நினச்சிட்டு போயிருப்போம். அவங்க கொடுத்த இன்புட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரிவ்யூன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார். இப்போ நம்ம வரண்டா ரேஸில் மெயின்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஸ்ட்ராட்டஜியில் எது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி தோணுது மேம்? சார் மெயின்ஸில் வந்து எல்லாமே வந்து எப்படின்னா வீக் பேசிஸில் 2 டெஸ்ட் நடக்கும். ஸோ அந்த 2 டெஸ்ட்டுமே வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு 25 டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பேன் சார். 25மே வந்து டாப்பில் தான், ஃபுல்லாகவே வந்து நம்ம டாப்லேயே இருக்கணும். கம்ப்ளீட்டாக வந்து அது எல்லாம் ஒரு 3-4 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் 1 டைம் விட மாட்டேன். அந்த நோட்ஸ் கூட வந்து சைட் பை சைடு வேறு எல்லா நோட்ஸுமே அந்த கொஷின்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தது, ரிப்பீட்டடாக இருந்தது. என்ன கொஷின்ஸ் கேட்கணுமோ அதை வந்து கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக கேட்டிருந்தாங்க. கன்சைஸாக இருந்தது அவங்க கொடுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆஸ் ஏ உமனாக இருக்கும்போது நிறையா டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, மேரேஜ் ஆச்சு, குழந்தைலாம் இருக்க சொல்லியிருக்கீங்க. எப்படி அந்த டைம் வந்து மேனேஜ் பண்ணீங்க? அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? அதை பற்றி நான் சொல்லுங்கள் சார். டைம்ன்றது வந்து நம்ம பார்த்து மேனேஜ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ மேரிட் உமனுக்கு வந்து இன்னும் நான் அட்வான்டேஜ்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட்னு ஒன்று இருந்ததுன்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாம் சார். ஸோ ஃபேமிலின்றது எனக்கு மெயினாக வந்து என்னோடய அம்மா, என் தம்பி, என் ஹஸ்பண்டு, என் கிட்ஸு எல்லாருமே எனக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. என்னோட இதுக்காண்டி வந்து அவங்க நிறைய தியாகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இருந்துட்டால் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் சார். என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாம் சார். இந்த தருணத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வரும்போது ஒரு ஃபீலிங்ஸில் இருந்திருப்பீங்க, இப்போ போஸ்டிங் வந்து இருந்துச்சு, இந்த ஜேர்னியை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இப்போ எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? இதை யாருக்கெல்லாம் டெலிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி அதை பற்றி? சார் ஃபஸ்ட்டு நான் எனக்கே தேங்க் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து என்னோடய ஹெல்த்து வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணனால தான் இந்த அளவுக்கு நான் வர முடிஞ்சுது. ஸோ ஹெல்த்து, அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரான கைடன்ஸு, சப்போர்ட்டு. ஸோ என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா, ரொம்ப ஒரு டெடிகேட்டிவாக இருந்தனால தான் சார் என்னாலே அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நான் என்னோடய ஃபேமிலிக்கும், என்னோடய மென்டார்ஸ்க்கும், என்னோட ஃபெல்லோமேட்ஸ் இருக்காங்க என்னோட சென்டரில், அவங்க கூடலாம் நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே மேம், இப்போ நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கும் போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை கூடயே இப்போ ஜர்னியில் வந்திருப்பாங்க, ஓகேங்களா? நிறையா டிலே ஆகிட்டு இருக்கும், அவங்களும் கொஞ்சம் போஸ்டிங் டிலே ஆகலாம். இது மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சார் நானும் அந்த மாதிரி தான் சார் வந்திருக்கேன். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் ரயில்வேஸில் வந்து 0.1 வந்து நல்ல போஸ்ட்டே நான் விட்டுட்டேன். அந்த மாதிரி நான் வந்து கிவ் அப் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த சுச்சுவேஷன் நான் வந்திருக்க மாட்டேன். ஸோ ஒன்று தள்ளி போகுதுன்னா அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. இன்னொரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். அந்த கன்சிஸ்டன்சின்றது நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாக ஒரு ஆஸ்பிரண்ட்டாக வந்து ரொம்பவே முக்கியம். அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நீங்கள் எப்போவுமே கண்டிப்பாக வந்து என்ன ஒரு பொசிஷனுக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் சார். ஓகே மேம், இப்போ நீங்கள் இந்த போஸ்டிங் தான் எடுக்கணும் ஏதாவது ட்ரீமில் வச்சுருந்தீங்களா? குரூப் 2 இன்டர்வியூவில் இப்போ கிடைச்சது உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த இது ஓகேவா? அதை பற்றி தானே சொல்லுங்கள் மேம். சார் அதான் சார், நான் வந்து என்னோடய ரேங்க் பேஸ் பண்ணி, அசம்ஷன் பேஸ் பண்ணி 2-3 போஸ்ட் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் வந்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், சப்ரிஸ்டர் இதெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் ஏன் எடுத்தேன்னா, எனக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப ஆசை. நிறைய மாணவர்களை சந்திக்கணும், நிறைய பேரை மீட் பண்ணணும், நிறையா அந்த மாதிரி வந்து நம்ம கற்றுக்கிட்டது நிறைய பேர் கற்றுத்தரணுன்ற ஒரு ஆசை இருக்குது. இப்போ குரூப் 4 அப்கமிங்கில் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணலாம், அந்த ஒரு கண்டிப்பான ஒரு இது இருக்குது சார். ப்ளஸ் நானும் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சார். கண்டிப்பாக மேம், இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட்டாக தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கோல் வந்து வச்சிருப்பீங்க, அது என்னவா இருக்குது சார்? அப்கமிங் குரூப் 1ல் படிக்கணும் சார். அதே மாதிரி அப்கமிங் எக்ஸாம்ஸில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ மேபி எனக்கு வந்து அதில் ஒரு நல்ல பொசிஷனில் போகணுன்ட்டு ஆசை இருக்குது சார். அந்த எக்ஸாமில் நீங்கள் மேலும் வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள் மேம். உங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு சில வார்த்தைகள் சார். இப்போ உங்கள் சிஸ்டர் கிளியர் பண்ணியிருக்காங்க, இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதை பற்றின ஒரு சில வார்த்தைகள். ஆமாம் சார், ரொம்ப சந்தோஷம் சார்.
இல்லை இவங்க பார்த்தீங்க அப்படின்னா உமனாக இருக்கும்போது அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஃபேமிலி சப்போர்ட் இருந்து தான் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே அது வந்து கொடுக்க முடியாது. இப்போ சில ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் உமனாக இருக்கனால அன்மேரிடாக இருந்தாங்கன்னா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை இருக்கும்போது ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ என்ன மாதிரி சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டர் கொடுத்தீங்க? நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்கள். எங்களால் என்ன முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்கோம் சார். அதாவது காலையில் அது ஆக்சுவலாக சமைக்கிறதுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த அவங்க கிட்ஸை ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி அவங்க எங்கேயாவது ஒரு டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரிலேருந்து எல்லாருமே பண்ணியிருக்கோம். ஃபேமிலி சைட்லேருந்து நான், என் ஃபேமிலியிலேருந்து அம்மா, என் ஒய்ஃபு, அவங்க ஹஸ்பண்டு, கிட்ஸ் முதற்கொண்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே சார். இது மாதிரி படிச்சிருக்கக்கூடிய உமன்ஸுக்கு அவங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா சார்? அதான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் தான். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலால் எதுவுமே வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. ஒரு சுற்றி இருக்கிற எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா இந்த டைம், இந்த அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு, ஃபேமிலி சப்போர்ட்டு எல்லாமே அமைஞ்சால் தான் அவங்களால சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். மேம் இப்போ அப்கமிங் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஸ்பிரன்ஸுக்கு நீங்கள் சொல்ல டிப்ஸ் என்னவாக இருக்கும் அதை மட்டும் சொல்லுங்கள் சார். நான் மெயினாக சொல்கிறது வந்து அந்த கப்புன்ற கான்செப்ட் தான் சார். கான்சென்ட்ரேட், அண்டர்ஸ்டாண்ட், ப்ரிப்பேர், அதுதான் சார். நம்ம வந்து அதை தாண்டி வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் சார். ஐயோ ஒரு பாயிண்டில் போயிடுச்சே, 2 பாயிண்டில் போயிடுச்சே, இது அடுத்து வேறு ஃபீல்டுக்கு போயிடுவோமோ அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கணும், நம்பிக்கையோடு ப்ரிப்பேர் பண்ணணும். செல்ஃப் டவுட்டே இருக்கக்கூடாது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கணும். எல்லாமே இருந்ததுன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் சார். தேங்க்யூ மேம். நீங்கள் உள்ள கவர்மெண்ட் செட்டாக போயிட்டு உங்களோட சர்வீஸ் கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு நீங்கள் அதிகம் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. மேலும் அதுலேயும் நீங்கள் வளர்கிறதுக்கு எங்களோட சார்பாக வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். உங்கள் எல்லாருக்கும் அப்கமிங் ஆஸ்பிரன்ஸ்க்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார்.